கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 54:6. உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பலிகளை செலுத்துவதும் கர்த்தரை துதிப்பதும் நலமானது என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அதை உற்சாகமாக செய்ய வேண்டும். உற்சாகமாக நாம் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். உற்சாகமாக அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். அது நலமானது என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அவர் எந்த சூழ்நிலையில சொல்லுகிறார் என்று சொன்னால், சீப் வனாந்தரத்துல சவுலுக்கு பயந்து அவர் ஒளிந்து கொண்டிருக்கிற வேளையில அந்த சீப் ஊரார் சவுலிடத்துல சீப் வனாந்தரத்துல தாவீது ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்கிற விஷயத்தை சவுலுக்கு அறிவித்து, சவுலுக்கு தான் ஒளிந்து கொண்டிருக்கிற விஷயம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தாவீது அறிந்து கொண்ட பிறகு இவர் இப்படியாக சொல்லுகிறார், உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அதாவது ஒரு நெருக்கடியான போராட்டமான ஒரு சூழ்நிலையில அவர் சொல்லுகிறார், உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. தாவீது அறிந்து வைத்திருக்கிறார், கர்த்தரை உற்சாகமாய் துதிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை உற்சாகமாய் நாம் துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய நெருக்கடிகளை எல்லாம் அவர் மாற்றுவார் என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதனாலதான் அவர் இப்படியாக சொல்லுகிறார், உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அது நலமானது, அதாவது நம்முடைய நெருக்கடிகளை மாற்றுகிற நலமானது. தாவீது அதை அறிந்து வைத்திருக்கிறார். நான் கர்த்தரை உற்சாகத்துடன் துதிக்கும் பொழுது, நான் கர்த்தருக்கு உற்சாகத்துடன் பலியிடும் பொழுது என்னுடைய இந்த நெருக்கடியான சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார் என்று அவர் அறிந்து வைத்திருக்கிறதுனாலே அதை நலமானது என்று சொல்லுகிறார். நாமும் தாவீதை போல உற்சாகமாய் அவருக்கு பலிகளை செலுத்துவோம், அவருடைய நாமத்தை துதிப்போம். நம்முடைய நெருக்கடிகளை மாற்றுகிற நலமானதாய் அது காணப்படும்.